வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகளின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சித்தார். அவர் கூறுகையில், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் பேரில் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இணைந்து பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். ஆனால் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பெயரில் வியாபாரிகள் மிகவும் அவமானகரமாக முறையில் நடத்துவதாகவும், திருடர்களைப் போல அணுகப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் தேர்தலில் வெற்றி பெற்று புதிய ஆட்சி அமைந்துள்ள நிலையில் அமைச்சர்கள் கூட இன்னும் முழுமையாக பொறுப்பேற்காத சூழலில் முதலமைச்சர் ரங்கசாமியின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் சில அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்ற பெயரில் பேனர்களை அகற்றுவது, கடைகளை சேதப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதை ஏற்றுக்கொள்ள முடியாதது. வியாபாரிகளின் ஆதரவால்தான் இந்த அரசு அமைந்துள்ளது. அவர்கள் செலுத்தும் வரியில்தான் அரசாங்கம் இயங்குகிறது என அவர் கூறினார். மேலும் அதிகாரிகளின் இந்த நடவடிக்கைகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுவது போல் தோன்றுவதாகவும் அவர் கருத்து தெரிவித்தார். வியாபாரிகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் உண்மை நிலையை விளக்கி அவரது ஆலோசனையின் பேரில் ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். வியாபாரிகளுடைய கஷ்டங்களை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் இந்த மிக சிரமப்பட்டு இந்த என்டிஏ அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் பாடுபட்டோம். ஆனால் இன்னைக்கு எல்லா தெருவில் என்கரேஜ் பண்றத, அதான் ஆக்கிரமிப்பை அகற்றுகிறேன் என்ற போர்வையில வியாபாரிகளை மிகவும் அவமானகரமாக ஒரு திருடர்களையும் மோசமானவர்களை நடத்துவது போல் மிக கடுமையான நடவடிக்கை அவர்கள் இந்த போர்டெல்லாம் எடுப்பதும் உடைப்பதும் கொடூரமான முறையிலே அவர்கள் நடந்து கொள்வது அரசுக்கு சரியல்ல. எங்களுடைய மதிப்பிற்குரிய மாவட்ட கலெக்டர் அவர்கள் சிறப்பாக எந்த விஷயத்தையும் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் ஏன் இப்படி அவசரப்பட்டு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல், அதாவது ஆட்சி அமைத்து இன்னும் மந்திரிகளை கூட பதவி ஏற்காத, இந்த ஒரு மந்திரிகளே முழுசாக பதவி ஏற்காத ஒரு நிலையில சிஎம்னுடைய பார்வைக்கு கொண்டு போகாத இப்போ இவ்வளவு ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறேன் என்ற போர்வையிலே இவங்க கொடுமையாக நடந்து கொள்வது, பேனர்களை உடைப்பது, கடைகளை உடைப்பது, அப்புறம் அந்த தெருவுகளிலே இருக்கிற அந்த காமாட்சி அம்மன் கோயில், அரவிந்த் ஸ்ட்ரீட், அது மாதிரி ஆக்கிரமிப்பு உடைக்கிறன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் வண்டி ஏற்றுற வழி எல்லாத்தையும் போட்டு உடைச்சி மிக மோசமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்காங்க. முனிசிபல், பிடபிள்யூடி எல்லாம் சேர்ந்து இது மாதிரி செய்யறாங்க. இது தயவு செய்து மாவட்ட கலெக்டர் கண்டிப்பாக இதை உணர்ந்து, இந்த என்டிஏ அரசாங்கம் இப்பதான் புதுவையை மறுபடியும் மீண்டும் நல்லாட்சி கொடுப்போம் என்பதும் வியாபாரிக்கு பாதுகாப்பா இருப்போம் சொல்லிதான் நம்ம ஓட்டு வாங்கி வியாபாரிகளுடைய சப்போர்ட்டை வாங்கி தான் இந்த ஆட்சி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த மாநிலத்திலே இவ்வளவு பெரிய கமர்ஷியல் டாக்ஸ் வருதுன்னா அந்த வியாபாரிகள் கொடுக்கிற வரி காசு தான் இந்த அரசாங்கம் நடப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது. தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தாகூர் நகர், கைலாஷ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேயம் மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி வேட்பாளருமான விநாயகம் வாக்களித்த மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது அவரை வரவேற்று பொதுமக்கள் தங்களது பகுதியின் பல்வேறு அடிப்படை பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்தனர். குறிப்பாக தொடர்ந்து ஏற்பட்டு வரும் மின்வெட்டு பிரச்சினை, சேதமடைந்த சாலைகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் குறித்து கவலை தெரிவித்தனர். மேலும் அப்பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி விடும் நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், அந்த நேரங்களில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த காவல்துறையினரை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். அதேபோல் அப்பகுதியில் விநியோகிக்கப்படும் அசுத்தமான குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அறிந்ததில் மகிழ்ச்சி அடைவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். தேர்தல் நேரத்தில் மட்டும் வாக்கு கேட்டு சென்ற பலர் பின்னர் நன்றி தெரிவிக்க கூட வரவில்லை. ஆனால் நீங்கள் இதுவரை 5 முறை எங்கள் பகுதிக்கு நேரில் வந்துள்ளீர்கள். இது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே வரவிருக்கும் இடைத்தேர்தலில் எங்களுக்காக உழைக்கும் உங்களுக்கே எங்கள் முழு ஆதரவு இருக்கும் என பொதுமக்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது நேயம் மக்கள் மகளிரணி தலைவி வசந்தி நேரு உடனிருந்தார். மேலும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக 5வது முறையாக பதவியேற்றுள்ள என். ரங்கசாமி அவர்களை
அருட்பிரகாச வள்ளலார் அன்னதான அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில பிரச்சார அணி தலைவருமான அரியாங்குப்பம் ரஜினி ராஜேந்திரன் நேரில் சந்தித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது புதுவை மாநிலத்தின் ஏழை எளிய மக்களின் பசி மற்றும் வறுமையை போக்கி தங்களது தலைமையில் நடைபெற்று வரும் நல்லாட்சி மேலும் பல ஆண்டுகள் சிறப்பாக தொடர வேண்டும் என்றும் 25 ஆண்டுகளை தாண்டி வெள்ளி விழா கொண்டாடும் வகையில் ஆட்சி நீடிக்க வேண்டும் என்றும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்த ரஜினி ராஜேந்திரனுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அறக்கட்டளையின் செயலாளரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளருமான முத்துக்குமரன், அறக்கட்டளையின் நிர்வாகி பழமலை உள்ளிட்டோர் உடனிருந்தனர். டீசல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதன் காரணமாக புதுச்சேரியில் மினி லாரி வாடகை கட்டணங்கள் உயர்த்த புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த முடிவு நடைபெற்ற சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் முருகசாமி, சமீபத்திய டீசல் விலை உயர்வால் மினி லாரி உரிமையாளர்கள் கடுமையான நிதி சுமையை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் ஜூன் 15 முதல் மினி லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். மேலும் டீசல் விலை உயர்வுடன் சேர்த்து சுங்கச்சாவடி கட்டணங்கள், உதிரி பாகங்களின் விலை, டயர் விலை உள்ளிட்ட பல்வேறு செலவினங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வாடகை கட்டண உயர்வு தவிர்க்க முடியாததாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ச்சியான செலவின உயர்வால் லாரி உரிமையாளர்கள் கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் அதனை சமாளிக்கும் நோக்கிலேயே இதன் கட்டண உயர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இதனை புரிந்து கொண்டு ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் டீசல் விலை உயர்வை கண்டித்து விரைவில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்றும், பட்டானூர் மற்றும் சேலியமேடு பகுதிகளில் செயல்பட்டு வரும் சுங்கச்சாவடிகளை அகற்ற அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முருகசாமி வலியுறுத்தியுள்ளார். 8 ரூபாய் அளவில் டீசல் விலை ஏறி இருக்கு. இங்கே நடந்துகிட்டு இருக்கிற முதல்வர் ஐயா அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக எந்த விதமான டீசல் விலையும் உயர்த்தலை. தமிழ்நாட்டை காட்டிலும் இங்கே 10 ரூபா டீசல் விலை குறைச்சாங்க. அதனால நாங்கள் எந்த விதமான வாடகை உயர்வும் போகல. இப்போ எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரம் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, ஒரு பக்கம் டோல் பல மடங்கு, வருஷத்துக்கு 10 தடவை டோல் உயர்வு வருது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஏறின இந்த விலைவாசி, டீசல் விலைவாசி உயர்வால் வண்டியினுடைய உதிரி பாகங்கள் விலை, டயர் விலை, அது போடக்கூடிய ஆட்புல், டீசல், இது மாதிரி விலை எண்ணற்ற அளவில் உயர்ந்திருக்கிற காரணத்தால் முதல் முறையாக தமிழ்நாடு ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் இவங்கெல்லாம் 25% அளவில் உயர்த்தப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறாங்க. அது அனைவரோட முழு ஆதரவோடும் 15% வருகிற 15/6/2026 அன்று முதல் நம்மளுக்கு வரும். கண்டிப்பாக அனைத்து வாகன உரிமையாளர்களும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தாழ்மையாகவும் கேட்டுக்கொள்கிறோம். உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அரசு பொது மருத்துவமனையில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது. உயிர்களை காக்கும் உயரிய நோக்கத்துடன் நடைபெற்ற இந்த முகாமில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். இந்த நிகழ்வில் பங்கேற்ற லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து ரத்த தானம் வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். தொடர்ந்து ரத்த தானம் செய்த கட்சி நிர்வாகிகளுக்கு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இணைந்து ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார்.
சிறுமியர் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை சம்பவங்களை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி கிளை சார்பில் வில்லியனூரில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த பேரணி வில்லியனூரில் சுல்தான்பேட்டையிலிருந்து தொடங்கியது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில செயலாளர் ஃபெரோஸ்கான் தலைமை தாங்கி பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே நிறைவடைந்தது. இதில் இஸ்லாமிய சிறுமிகள் உள்ளிட்ட பெண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியபடி பேரணியில் பங்கேற்றனர். பேரணியின் போது சிறுமியர் பாதுகாப்பே சமூகத்தின் பொறுப்பு, பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்கள் முழங்கப்பட்டன. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த பேரணிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் பதவியில் இருந்து விலகிய மகேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். இதற்காக இணைப்பு நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை நிலைய செயலக அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் முன்னிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைந்தனர். புதிதாக கட்சியில் இணைந்த மகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்களை பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகிகளான செந்தில்குமார் மற்றும் மோரிஸ் ஆகியோர் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்கும் நோக்கில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் குறைகளை நேரடியாக கேட்டு தீர்வு காணும் வகையில் காவல்துறை சார்பில் வாரந்தோறும் மக்கள் மன்ற கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் மக்கள் மன்ற கூட்டங்களுக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து வருவது. இந்நிலையில் அதன் ஒரு பகுதியாக வேகமாக வளர்ச்சி பெற்று வரும் வில்லியனூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா கலந்து கொண்டு வில்லியனூரில் தினந்தோறும் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான பல்வேறு யோசனைகள் குறித்து பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். குறிப்பாக நெரிசல் மிகுந்த பகுதிகளில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது, மாற்று வழிகளை உருவாக்குவது மற்றும் போக்குவரத்து மேலாண்மை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து மக்கள் மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களிடம் அவர்களது குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்து திவ்யா அவற்றுக்கு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார், உதவி ஆய்வாளர் சந்திரசேகர், ஆனந்தவேல், போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட திருநகர் பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய மின்மாற்றியை உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். திருநகர் பகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த பிரச்சினையை தீர்க்கும் வகையில் புதிதாக 315 கிலோ வாட் திறன் கொண்ட மின்மாற்றி அமைக்கப்பட்டது. இதன் மூலம் அப்பகுதி மக்களுக்கு சீரான மின் விநியோகம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி சிறப்பு பூஜை செய்து இயக்கி வைத்து பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதனால் திருநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் விநியோக தரம் மேம்படும் என பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நிகழ்வில் மின்துறை அதிகாரிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட நவமால் காப்பேரி ஊராட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விழுப்புரம் மாவட்ட சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளரான சம்பத்குமார் தான் வகித்து வந்த கட்சி பதவி மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் முடிவை எடுத்த அவர் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். அப்போது பேசிய சம்பத்குமார் இனி தனது முழு அரசியல் மற்றும் சமூக பணிகளும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வளர்ச்சிக்காகவே அமையும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சம்பத்குமாரை வரவேற்றனர். அவரது இணைவு கண்டமங்கலம் ஒன்றியம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூடுதல் பலத்தை ஏற்படுத்தும் என கட்சியினர் தெரிவித்தனர்.
புதுச்சேரி அருகே தேடுவார் நத்தம் பகுதியில் பல மாதங்களாக ஆபத்தான நிலையில் இருந்த பனைமரத்தை அகற்றுமாறு பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மாலை சுமார் 5:45 மணியளவில் அந்த பனைமரம் திடீரென முறிந்து சாலையில் விழுந்தது. பள்ளி முடிந்த மாணவ மாணவிகளை ஏற்றி செல்ல பள்ளி வாகனம் அந்த வழியாக வந்தபோது மரம் சாலையில் விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவலறிந்த அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக இணைந்து மரத்தை அகற்றி சாலையை சீரமைத்தனர். ஆபத்தான நிலையில் இருந்த மரத்தை முன்கூட்டியே அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் அலட்சியமே இந்த சம்பவத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்க சாலையோரங்களில் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை உடனடியாக ஆய்வு செய்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். உலக இரத்த தான தன்னார்வலர்கள் தினத்தை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை இரத்த வங்கி சார்பில் இரத்த தான தன்னார்வலர்களை கௌரவிக்கும் சிறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதுச்சேரியில் அதிக முறையாக 107 முறை இரத்த தானம் வழங்கிய சமூக சேவகரும் பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளருமான வெற்றி செல்வம் சிறப்பாக கௌரவிக்கப்பட்டார். அவருக்கு ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சாஹா வினோத்குமார், பேராசிரியர் குல்கர்னி, இரத்த வங்கியின் தலைமை மருத்துவர் டாக்டர் அபிஷேக், புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுக் கழகத்தின் துணை இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி, இரத்த வங்கி பொறுப்பாளர் டாக்டர் வடிவேல் மற்றும் லயன்ஸ் கிளப் நிர்வாகி செல்வகாந்தி ஆகியோர் பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். விழாவில் பேசிய வெற்றி செல்வம் இரத்த தானத்தின் அவசியம், அதன் மூலம் உயிர்களை காப்பாற்றுவதன் முக்கியத்துவம் மற்றும் தன்னார்வ இரத்த தானத்தின் சமூக பங்களிப்பு குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினார். மேலும் முதல் முறையாக இரத்த தானம் வழங்கிய தன்னார்வலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கும் சிறப்பு வாய்ப்பையும் ஜிப்மர் நிர்வாகம் வெற்றி செல்வத்திற்கு வழங்கி கௌரவித்தது. 107 முறை கொடுத்துருக்குன்னா எனக்கும் சூழ்நிலை உண்டு. நானும் ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த நோய் நொடி வரக்கூடாது. ரத்த தானம் கொடுக்கறதுனால கண்டிப்பாக வரவே வராது. டாக்டர் சொன்ன மாதிரி பிளாஸ்மா, பிளேட்லெட்ஸ், WBC, RBC பிளட்டை வந்து கிளாட் பண்ணாமல் அதே சமயத்தில் எல்லா ஆர்கன்ஸும் கொண்டு போகிற வேலையும் செய்யுது. நம்ம உடம்பு நல்லா சுத்தமாக வச்சுக்குது. ரத்தம் கொடுக்க கொடுக்க உற்பத்தி ஆகும். புது ரத்தம் உருவாக நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் ரத்தம் வந்து கொடுக்கறது பொதுநலமாக இருந்தாலும் கூட, சேவையாக இருந்தாலும் கூட, இட்ஸ் நாட் ஒன்லி சர்வீஸ். அது நம்மளுடைய உடலை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான மருத்துவம். அதனால் ரத்த தானம் செய்வேன், உயிர்களை காப்போம். அதனால் வந்து ஜிப்மருக்கு வந்து என்றைக்குமே நம்ம கடமைப்பட்டிருக்கோம். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஞானப்பிரகாசம் நகர் பகுதியில் பொதுமக்களின் புகார்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை உடனுக்குடன் அறிந்து நடவடிக்கை எடுக்கும் நோக்கில் தொகுதி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண் தொடர்பான விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ்டாலஸ் மார்டின் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து புகார்கள் மற்றும் தேவைகளை தெரிவிக்கக்கூடிய தொலைபேசி எண் அடங்கிய நோட்டீஸ்களை ஒட்டினார். பொதுமக்கள் தங்களது பகுதியில் உள்ள அடிப்படை வசதி குறைபாடுகள், குடிநீர், மின்சாரம், சாலை, சுகாதாரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் மற்றும் அவசர தேவைகள் தொடர்பாக நேரடியாக தொடர்பு கொண்டு தெரிவிக்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வானூர் அருகே திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் உள்ள NBR திருமண நிலையத்தில் 20வது ஆண்டு மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் GP சுரேஷ் தலைமை தாங்கி இரத்த தானம் செய்து முகாமை தொடங்கி வைத்தார். இந்த இரத்த தான முகாமில் ராஜ், வேந்தன், கபாலி, குரலரசன், விஜய்குமார், அருணகிரி, ஐயப்பன், தினேஷ், இளங்கோ, இரும்பை ராஜா, டாக்டர் அரிதரன், குமரவேல், மகளிரணி நிர்வாகிகளான அமுதா, திவ்யா, தனலட்சுமி உள்ளிட்டோர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை மற்றும் பூத் நிர்வாகிகள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் விஜய் GP சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல், மருத்துவ முகாம்கள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக நலப்பணிகளை பிறந்தநாள் விழாவையொட்டி மேற்கொள்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் சேவை திட்டங்களை முன்னெடுத்து பிறந்தநாள் விழாவை சமூக நலன் சார்ந்த நிகழ்வுகளுடன் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என நிர்வாகிகள் ஒருமனதாக கருத்து தெரிவித்தனர். அதனால இந்த வாட்டியெல்லாம் அதிகம் பேனர்லாம் எதையும் வைக்காத.
எங்களால் முடிஞ்ச நான் வந்து பண்ணிடுறோம். காலத்தில் எப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரொம்ப பெருசாக பண்ணுவோம். ஒரு பிறந்த நாள் நிகழ்ச்சி பண்ணுவோம். அது இடம் ஒரு இடம் சென்ட்ரான இடமா பண்ணுவோம். அது யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க நம்மகிட்ட எழுதி கொடுத்து டைம் கேட்டிருக்காங்க, போயிருக்காங்க. வந்து எல்லா ஊர்லேயுமே நான் வந்து கலந்து தான் வைப்பேன். நம்ம இந்த நிகழ்ச்சி முடிச்சு அந்த நிகழ்ச்சி வர்றது போகிறதுக்கு டைம் நம்ம மிஸ் ஆகும். ஷெட்யூல் படி எனக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம், நீங்கள் கரெக்டாக டைம் டேபிள் போட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணுறோம். அதனால் எந்த ஊருக்குமே வரக்கூடாதுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா ஊருக்குமே வருவோம். அந்த டைம் ஒரு சில தலைவர்களுக்கு தான் அந்த தேதியில மட்டும் பிறந்தநாள் கொண்டாடுவோம். காரைக்கால் அருகே கீழக்காசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்று வரும் தீமிதி திருவிழாவையொட்டி 200க்கும் மேற்பட்ட வரிசை தட்டு ஊர்வலம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் கீழக்காசாக்குடியில் உள்ள இந்த ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் பல்வேறு மத நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற வரிசை தட்டு ஊர்வலத்தில் பல்வேறு பழ வகைகள், பூஜை பொருட்கள் மற்றும் அம்மனுக்கு சமர்ப்பிக்கப்படும் காணிக்கைகளுடன் 200க்கும் மேற்பட்ட வரிசை தட்டுகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முன்னதாக அனைத்து வரிசை தட்டுகளும் சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து மேலதாளங்கள் முழங்க 200க்கும் மேற்பட்ட பெண்கள் வரிசை தட்டுகளை சுமந்து ஊர்வலமாக எடுத்து சென்று ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மனுக்கு சமர்ப்பித்தனர். இந்த விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். மேலும் பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தி அம்மனின் அருளை பெற்றனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவருக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதனிடையே லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினை புதுவை மாநில பாஜக தலைவர் விபி ராமலிங்கம் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது உடனிருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு விபி ராமலிங்கம் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள புனித ஜபமாலை அன்னை ஆலயத்தின் துணை ஆலயமான புனித அந்தோணியார் ஆலயத்தின் 175ஆம் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு புனித அந்தோணியார் நினைவு நாள் சிறப்பு வழிபாடுகளுடன் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நடைபெற்ற ஜப வழிபாட்டிற்கு பிறகு பங்கு தந்தை சவரிமுத்து தலைமையில் பங்கு பிரமுகர்கள் மற்றும் பங்கு மக்கள் இணைந்து சமூக நலப்பணிகளில் ஈடுபட்டனர். புனித அந்தோணியார் சபையின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் புனித அந்தோணியார் சபையின் தலைவர் துரை லூயிஸ் மரிய பிரகாசம், துணைத் தலைவர் ஜெயபால், செயலாளர் எட்வின் ரொசாரியோ ரூவேனால், துணை செயலாளர் தெக்சவரி ஆண்ட்ரூஸ், பொருளாளர் தெக்சவரி அலெக்ஸ் மற்றும் சபை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சமூக நல உதவி திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயனளிக்கும் வகையில் அமைந்ததுடன் புனித அந்தோணியார் ஆலயத்தின் சேவை பணிகளை எடுத்துக்காட்டும் நிகழ்வாகவும் அமைந்தது. புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் கோட்டுக்குப்பம் பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த இர்ஃபான் கோட்டுக்குப்பம் காவல் நிலையம் அருகே மருந்து கடையுடன் கூடிய கிளினிக் நடத்தி வருகிறார். இரவு வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்ற அவர் காலை கடையை திறக்க வந்தபோது பூட்டுகள் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் கடைக்குள் சென்று பார்த்தபோது அங்கு வைத்திருந்த ரூபாய் 57,000 ரொக்கப்பணம், ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மருந்து மாத்திரைகள் உள்ளிட்ட பொருட்கள் மர்ம நபர்களால் திருடி செல்லப்பட்டிருந்தது தெரியவந்தது. மேலும் கடையின் உள்ளே பொருத்தப்பட்டிருந்த தொலைக்காட்சியையும் உடைத்து சேதப்படுத்தியிருந்தனர். இதுகுறித்து இர்ஃபான் அளித்த புகாரின் பேரில் கோட்டுக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளையில் ஈடுபட்டவர்களை கண்டறியும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் கைரேகை ஆதாரங்களையும் சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளில் 3 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்து கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைவதும் பின்னர் பணம் மற்றும் பொருட்களை திருடி செல்வதும் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் கோட்டுக்குப்பம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி அருகே சின்னவீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்ட ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த 4 சுற்றுலா பயணிகளை கடலோர காவல்துறையினரும் மீட்புக் குழுவினரும் இணைந்து உயிருடன் மீட்டனர். ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த சுபன், சமீர், ஆகாஷ் மற்றும் சாம் ஆகியோர் நேற்று மதியம் ஈடன் கடற்கரைக்கு சுற்றுலா வந்திருந்தனர். அவர்கள் கடலில் குளிக்க முயன்றபோது அங்கு பணியில் இருந்த மீட்புக் குழுவினர் கருணா, தனசேகர், பலராமன் மற்றும் கடலரசன் ஆகியோர் அந்த பகுதி ஆபத்தானதென எச்சரித்தனர். ஆனால் எச்சரிக்கையை மீறி கடலில் விளையாடிக் கொண்டிருந்தபோது திடீரென எழுந்த ராட்சத அலைகளில் சிக்கி 4வரும் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டு தத்தளித்தனர். இதனை கண்ட ரோந்து பணியில் இருந்த புதுச்சேரி கடலோர காவல் நிலையத்தை சேர்ந்த வரதராஜ், SGA-SI மற்றும் பரமகுரு PC-3673 ஆகியோர் மீட்புக் குழுவினருடன் இணைந்து துரிதமாக செயல்பட்டு 4 பேரையும் உயிருடன் மீட்டனர். மீட்கப்பட்டவர்களில் சுபன் மயக்க நிலையில் இருந்ததால் அவருக்கு உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்களின் தீவிர சிகிச்சைக்கு பிறகு அவர் தற்போது நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல்துறையினரின் சமயோசித்த நடவடிக்கையும் மீட்புக் குழுவினரின் துரித செயல்பாடும் 4 உயிர்களை காப்பாற்றியுள்ளன. இந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் வரதராஜ், பரமகுரு மற்றும் மீட்புக் குழுவினர் கருணா, தனசேகர், பலராமன், கடலரசன் ஆகியோரை கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் பாராட்டினார். இந்த சம்பவம் கடற்கரையில் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் உணர்த்தியுள்ளது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள தாவரவியல் பூங்கா நுழைவு வாயில் அருகே உள்ள சிறுவர் பூங்கா கழிவறையில் தொடர்ந்து பித்தளை குழாய்கள் உடைக்கப்பட்டு திருடப்பட்டு வந்தன. இதனை அடுத்து அங்கிருந்த பாதுகாவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பிற்பகலில் பாதுகாவலர்களான சரவணன் மற்றும் செல்வராஜ் பணியில் இருந்தபோது கழிவறை பகுதியில் ஏதோ பொருளை உடைக்கும் சத்தம் கேட்டுள்ளது. உடனடியாக அவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது ஒரு நபர் கழிவறையில் பொருத்தப்பட்டிருந்த பித்தளை குழாயை கல்லால் உடைத்து கழற்றி திருட முயன்றது தெரியவந்தது. இதையடுத்து அந்த நபரை காவலர்கள் கையும் களவுமாக பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர் விழுப்புரம் அம்மன் கோவில் வீதி 3வது குறுக்கு தெருவை சேர்ந்த விஜயகுமார் என்பது தெரியவந்தது. மேலும் மதுபானம் வாங்க பணம் தேவைப்பட்டதால் பித்தளை குழாய்களை உடைத்து திருடி விற்றதாக அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் விஜயகுமாரை உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் பாதுகாவலர்கள் ஒப்படைத்தனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர் பிளம்பராக வேலை செய்து வந்ததும் அதனை பயன்படுத்தி பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற பித்தளை குழாய்களை திருடி வந்ததும் தெரியவந்தது. சிறிய அளவிலான திருட்டு என்பதால் இதற்கு முன்பு யாரும் புகார் அளிக்காத நிலையில் தாவரவியல் பூங்காவில் தொடர்ந்து திருட்டில் ஈடுபட்டு வந்ததால் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் லலிதா மகாயாகம் நடைபெற்றது. விழாவையொட்டி நடைபெற்ற லலிதா மகாயாகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு மகாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த புனித கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. மேலும் வெள்ளைப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் கருநீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பக்தர்கள் முன்னிலையில் சஹஸ்ரநாம அர்ச்சனை நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த ஆன்மீக நிகழ்வில் பக்தர்கள் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை தரிசித்து வழிபட்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உருவையாறு செல்வா நகரை சேர்ந்த பிரபல ரவுடி முருகன் என்ற பட்டமுருகன் கடந்த 2022ஆம் ஆண்டு 15 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பட்டமுருகனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதி சுமதி தீர்ப்பளித்தார். விசாரணையின் முடிவில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பட்டமுருகனுக்கு ரூபாய் 10,000 அபராதமும் 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக ரூபாய் 4 லட்சம் வழங்க புதுச்சேரி அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடினார். குற்றவாளியான பட்டமுருகன் மீது ஏற்கனவே கொலை வழக்கு உள்ளிட்ட 8 குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தற்போது அவர் குண்டர் சட்டத்தின் கீழ் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டத்தில் உள்ள மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வைகாசி மாத கிருத்திகை விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி உற்சவமூர்த்தியான ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து மகா தீபாராதனை, கும்பதீபம், நட்சத்திர தீபம், சோடசபச்சாரங்கள் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டன. பின்னர் உற்சவமூர்த்திகள் கோவில் உட்பிரகாரத்தை வலம் வந்து தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அதனைத் தொடர்ந்து தங்கமயில் வாகனத்தில் மலையை வலம் வரும் உற்சவ நிகழ்வும் நடைபெற்றது. இந்த சிறப்பு வைகாசி கிருத்திகை உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பக்தர்களின் பக்தி முழக்கங்களால் கோவில் வளாகம் முழுவதும் ஆன்மீக சூழல் நிலவியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.